அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறார். உங்க கண்மணியை, உங்களை தொட்டா ஆண்டவருடைய கண்மணியை தொடுவதற்கு சமானம். உங்களுக்கு விரோதமா ஒரு சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ அது கர்த்தருடைய பிரச்சனையாய் மாறுது. அல்லேலூயா. அவரை தாண்டிதான் உங்களை தொடரும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் நம்முடைய தெய்வமாக கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த தேவன் நம்முடைய யுத்தத்தை அவருடைய யுத்தமாக எடுத்துக்கொள்கிறார். உங்க பிரச்சனையை அவருடைய பிரச்சனையா எடுத்துக்கொள்கிறார். உங்க சந்தோஷத்தை, உங்க ஆசீர்வாதத்தை அவரை குறித்து அவர் நோக்கமா இல்லை. சந்தோஷமாயிரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிரு, சமாதானமாயிரு, நல்லா இருக்கு கர்த்தர் சொல்றாரு. அதெல்லாம் அவர் தான் எடுத்துக்கல. ஆனா உங்க பிரச்சனையை அவர் அவருடைய பிரச்சனையா பார்க்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த நேரத்துல நீங்க என்ன போராட்டம், என்ன கண்ணீரோட, என்ன வேதனை இருக்குன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா என்னால சொல்ல முடியும். பாஸ்டர் கூட சொன்னாங்க, ஒரு யுத்தம் எல்லாருக்கும் இந்த மாதிரி வாக்குத்தத்த வசனங்கள் உண்டா அப்படின்னா, எல்லாருக்கும் செட் ஆகுமா அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. கண்டிப்பா இங்க இருக்கிற ஜாபேஸை கேட்டா கூட என்ன இருக்குமா, எனக்கு ஒரு வாழ்க்கையில பிரச்சனை இருக்குமா. ராபிட்ட கேட்டா எனக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படிமா. ஸ்கூலுக்கு போறதே வாழ்க்கையில என்னதான், பிள்ளைகளுக்கு பிரச்சனை தான். இப்படி எல்லாருடைய லைஃப்லயும் ஏதோ ஒரு யுத்தம், ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருக்கு. இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த யுத்தத்தில் கூட துணையா இருக்கிற தேவன் சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்த வீரராய் இருக்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரர் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. அந்த தேவன் அவரை உயர்த்தும்படியாக யாத்திராகமம் 15வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 15:3 வாசிக்கப்படுகிறது. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. கர்த்தரே, உங்களோடு என்னோடு கூட இருக்கிற யுத்தத்தில் நிற்கிற கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். யுத்தத்தில் வல்லவர் யார் என்றால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. சரி, நம்முடைய யுத்தம் அவருடைய யுத்தம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் யுத்த வீரர், யுத்த வல்லவர். அந்த டேக்லைன், ஒவ்வொரு டேக்லைனா ஒரு கோட் வேர்டு இல்ல ஒரு ரைமிங் வேர்டு. அப்படின்னா இந்த மாசம் எடுத்துக்கொள்ள காரியம் என்னன்னா, யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் என்னுடையது. அல்லேலூயா. ஏதாவது சொல்லுங்க. யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் என்னுடையது, நம்முடையது. அல்லேலூயா. ஜெயத்தை ஆண்டவர் அவரை வச்சுக்கிறவங்க நீயே வச்சுக்கோப்பா அப்படின்றார். ஆனா யுத்தத்தை அவரை தனக்காக எடுத்துக்கொள்கிறார். ரைட். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தின் முதல் பகுதி. அந்த கர்த்தர் உங்களுக்கு எதிரடியாக இருக்கிற யுத்தங்களுக்கு எல்லாம் நீங்க சண்டைக்கு போகணும்னு இல்லை. யார் தான் யுத்தம் பண்ண போறா? உங்க பிரச்சனைகள்ல சண்டை போடுவதற்கு நீங்க போக வேண்டியதில்லை. யார் போக போறான்னு வேத வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், ஜெயம் உங்களுடையது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? நம்புனா விசுவாசித்தா அந்த ஆசீர்வாதங்கள் உரித்தாகும். கேட்டுட்டு மட்டும் போனா ஆசீர்வாதம் வராது. விசுவாசித்தாதான் ஆசீர்வாதம் வரும். சரி, 2 காரியங்களை நம்ம தியானிக்க போறோம். 2 காரியங்களுக்குள்ள ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கு. ரைட். மைண்ட்ல நிறுத்த வேண்டியது 2 விஷயம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் எனக்காக என் பிரச்சனைகளை, என் போராட்டத்தில் யுத்தம் பண்ணுவார். ஜெயம் என்னுடையது. அந்த ஜெயத்தை சுதந்திரிப்பதற்கு 2 விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். போராட்ட பிரச்சனை வரதான் செய்யும். 2 காரியங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும். நம்பர் 1, அந்த யாத்திராகமத்துல 16வது வசனத்தை இப்ப நம்ம வாசிச்சோம். 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, இந்த சம்பவம் எங்க நடக்குது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமையா இருந்தாங்க. 400 வருஷத்துக்கு அடிமையா இருந்த மக்கள் எல்லாம் கூட்டி கொண்டு வந்து மோசே எல்லாரையும் கூட்டிட்டு போகும்போது எதிரில் என்ன இருக்கு? பெரிய செங்கடல் நிற்கிறது. பின்னாடி போக முடியாது. பின்னாடி அந்த எகிப்து ஜனங்கள், ராணுவ வீரர்கள் எல்லாம், குதிரை வீரர்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிட்டு மறுபடியும் கொள்றதுக்காக வர்றான். ஒரு பிரச்சனை நம்ம விட்டு போன மாதிரி இருக்கும், திரும்ப வர்ற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அப்ப பின்னாடி போக முடியாது.
சரி, சைட்லயும் போக முடியாது, முன்னாடி மட்டும்தான் போக முடியும். ஆனா முன்னாடி என்ன இருக்கு? செங்கடல் இருக்கு. யாரையும் அவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் செங்கடலை கடந்தெல்லாம் போக முடியாது. கடலுக்கு எல்லாம் உண்டா, எங்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. அந்த சமயத்துல மக்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? குழம்பிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் மோசே சொல்லுகிறார், பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு, நீங்கள் நின்று கொண்டு, நீங்கள் நீங்கள் நின்று கொண்டு. நீங்க முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் நிக்கணும். ஹல்லேலூயா. இதான் முதல் விஷயம். பிரச்சனையில, போராட்டத்துல, கடல்ல, வியாதியில, நிந்தனையில, அவமானத்துல, சோர்வுல, பொருளாதார குறையில நிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. நீங்க நின்று கொண்டு திரும்பி எங்க என்ன செய்யாதீங்க? ஓடாதீங்க. உங்க பிரச்சனையில பின்னிட்டு ஓடாதீங்க. முழங்கால இன்னும் நில்லுங்க, உபவாசத்துல இன்னும் நில்லுங்க, கர்த்தரை சேருகிறதுல இன்னும் நில்லுங்க, தரித்து நில்லுங்க. பேக் அடிக்காதீங்க, பின்னிட்டு திரும்பி பார்க்காதீங்க. பின்னிட்டு திரும்பாதேன்னு சொல்லி பின்னிட்டு ஒரு நாள் திரும்பி என்ன ஆயிடுச்சு? உப்பு தூணா மாறிடுச்சு. பின்னிட்டு திரும்பாதீங்க. உங்க பிரச்சனையில ஸ்டாண்ட் ஸ்டில், நில்லுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. ஏன்னா இங்க கீழே விழுந்தாலும் உங்களை எழுப்புவதற்கு ஒரு காரணம் உண்டு. நீங்க செத்தே போனாலும் உங்களை உயிரோடு எழுப்புவதற்கு ஒரு அற்புத தெய்வம் உண்டு. அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை தேற்றுவதற்காக ஆயத்தமா இருக்கிறார். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஏன்னா கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். உங்க பிரச்சனையில, போராட்டத்துல நீங்க விசுவாசிக்க வேண்டிய காரியம் என்ன? அப்பா, நான் இதை திரும்பி போயிடக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது, எனக்கு இது செட் ஆகாது, பழைய பாவத்துக்குள்ள போயிடக்கூடாது. பாவத்துல ஒரு இருக்கலாம், பாவம் ஒரு போராட்டமா இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம், பாவமா இருக்கலாம், நோய்களா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். உங்க போராட்டத்தை, உங்க யுத்தத்தை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்துக்கோங்க. நீ திரும்பி போகாத, அதுலயே நில்லு. ஹல்லேலூயா. ஓடாத, நில்லு, தரித்து நில். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் என்ன சொல்றார்? ஏன்பா ஆண்டவர் மோசத்தை என்ன விரும்புறாருன்னா, என்கிட்ட கேட்கவே நீ வேண்டியதில்லை, நீ நம்பிக்கையோட விசுவாசத்தோட உன் கோலை எடுத்து சென்று முன்னாடி நீட்டினா அந்த எண்ணத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு. அதை நீங்க தொடர்ந்து வாசிக்கலாம், வாசிக்க வேண்டாம். ரைட், வாசிக்கிறதெல்லாம் வீட்டுல போய் வாசிக்குவாங்க. நீ அதை கேட்கவே வேண்டியதில்லை, நீ கோலை எடுத்து என்ன செய்ய, செங்கலை பார்த்து நீட்டு, செங்கல் 2ஆ விளக்கும், எல்லாரும் போய் சேர்ந்து சொல்லி கிட்டத்தட்ட நைட்டு ஃபுல்லா அவர் கையை தூக்குற மாதிரியே செஞ்சுட்டு இருக்கிறாரு. நிறுத்தி வச்சுக்கிற செங்கலை ஃபுல்லா விளக்கப்படுகிறது. நம்ம சினிமாக்கள் பகல்ல போற மாதிரி காட்டியிருப்பாங்க. வேதத்தின்படி இந்த ராம் முழுவதும் என்ன செய்யறாங்க? அதுல உள்ள போய் அந்த வல்லமை, ஆண்ட வல்லமையை கண்டு அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். மோசே என்கிற ஒரு மனிதன் மூலமாக அவங்க தரித்து நின்றாங்க. திருப்பி ஓடல, பிரச்சனைக்கு பயந்து ஓடல. வேதம் சொல்கிறது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். மனிதனுக்கு இல்ல, யாருக்கு எதிர்த்து நிக்கிறோம்? எதிர்த்து நிக்கிறோம். இப்ப எதிர்த்துல நாம வரல, என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்க. அப்போ உட்கார்ந்து வேண்டாமா அப்படின்னா உட்காரக்கூடாது. என்ன செய்யணும்? நிக்கணும். ஹல்லேலூயா. மோசே முழுவதுமாக நின்று அவங்க ரட்சிப்பை ஆண்டவர் காண்பித்தார். எலியா தீர்க்கதரிசி, அவர் ஒரு ஆள் வெர்சஸ் 450 பேர். ஒரு மனிதன், ஒரு தீர்க்கதரிசி, அவருக்கு எதிராக 450 விக்கிரகத்தை பாகால கும்பிடுகிற தீர்க்கதரிசி. இது நான் சொல்ற சம்பவம் 1 ராஜாக்கள் 17-18 அந்த அதிகாரத்துல இருக்கு. எல்லாருக்கும் நல்லா தெரியும். கர்த்தர் தெய்வமானா பார்ப்போம், உங்க பாகால் தெய்வமானு பார்ப்போம்னு சொல்லி ஒரு போராட்டம் வச்சு, சேலஞ்ச் வச்சு, வானத்திலிருந்து அக்கினியை இறப்பி மிகப்பெரிய வல்லமையை அவர் காட்டி ஜெயிக்கிறார். 450 பாகால் தீர்க்கதரிசிக்கு ஓட விடுறார். யாரு? எலியா. இது எந்த அதிகாரத்தில் நடக்குதுன்னா 1 ராஜாக்கள் 17-18 நடக்கு, 17 நடக்கு, 17-18 நடக்கு. 19 அதிகாரத்துல ஜெயம் கொடுத்த அடுத்த அதிகாரத்துல இதை கேள்விப்படுற எசபேல், எங்க பாகால் தீர்க்கதரிசி
தீர்க்கதரிசியா நீ கொண்டிருக்கீங்க. இவங்கெல்லாம் எப்படி செத்தாங்களோ அதே மாதிரி நீ என்ன செய்ய போற, சாக போறேன்னு அவ்வளவு மாஸ் சம்பவம் பண்ண எலியா சொன்ன உடனே அவர் பயந்து போய் படுத்துறாரு. சூரச்செடியில போய் பயந்து, எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருக்கலாம், எல்லாருக்கும் சோதனை வரும், எல்லாருக்கும் பிரச்சனை வரும், எல்லாருக்கும் பின்வாங்கல் வரும். போய் படுத்துட்டு என்ன சொல்றாரு, என்னால முடியாது, என்ன நினைச்சுக்கோங்க. மோசேவே இப்படிதான் சொன்னாரு, என்னால ஜனங்களை மேய்க்க முடியாது, நினைச்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. இப்ப எலியாவும் சொல்றாரு, வேண்டாம் போதும் எடுத்துருங்க, ஆகாது, எனக்கு செட் ஆகாதுன்னு படுத்துக்கிறாரு. ஆண்டவர் தூதன் அனுப்பி, காகத்தை அனுப்பல, யார் அனுப்புறாரு? உங்களுடைய சோர்வின் நேரத்துல, தளர்வின் நேரத்துல உங்களுக்கே தெரியாது ஒரு தூதனை அனுப்புவா. அதுக்கு கண்ணுக்கு தெரிகிற தூதனா இருக்கலாம், கண்ணுக்கு தெரிகிற ஊழியக்காரரா இருக்கலாம், கண்ணுக்கு தெரிகிற சகோதரரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள பழகிக் கொள்ளுங்க. வந்து எழுப்பி அப்பத்தையும், மனாந்தரத்துல எங்க இருந்து அப்பெல்லாம் கிடைச்சது தெரியாது, பரலோகத்துல இருந்து கிச்சனை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு. யாரு? தூதுவானவர் வந்து கொடுத்து அவர் தட்டி எழுப்பி. இது வந்து 1 ராஜாக்கள் 19 இருந்த வசனங்கள்லாம் எடுங்க. 1 ராஜாக்கள் 19, 1 ராஜாக்கள் 19 ஆண்டவர் உங்க பிரச்சனையின் மத்தியில சொல்ற விஷயம், நீங்க பண்ண வேண்டிய விஷயம். 1 ராஜாக்கள் 19:7 முதல் வாசம். முதல்ல எழுப்புறாரு, அவர் சாப்பிட்டு மறுபடியும் தூங்கிறாரு. 2வது எழுப்பி கடைசி வாக்கியத்தை வாசிங்க. நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரப்பா, என்னால தாங்க முடியல, பிரச்சனையில போராட்டத்துல யுத்தத்துல நிக்க முடியல, பேக் அடிக்காத. நீ பண்ண வேண்டிய போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகம், வெகு தூரம். நீங்க இன்னும் கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியம் வெகு தூரம். இன்னும் நீங்க குடும்பத்துக்காக செய்ய வேண்டிய காரியம் வெகு தூரம். இன்னும் நீங்க ஊழியத்துக்காக செய்ய வேண்டியது நிறைய இருக்குன்னு நம்புங்க. கர்த்தர், நீங்க உங்களை சிறுமையா நினைக்கிறீங்க, ஆனா கர்த்தர் உங்களுக்கு பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதுக்கு அடுத்து 11வது வசனத்தை வாசிங்க, நல்லா வாசிங்க. 1 ராஜாக்கள் 19:11. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக எங்க நிற்கணும்? பர்வதத்துல வந்து என்ன பண்ணணும்? நிற்கணும். நீ முடங்கி கொண்டு படுத்துக்கொண்டு, என்னால முடியாது, ஆகாது, நான் தோற்று போனவன், நான் பின்வாங்கியவன் என்று பாவத்திலும் சாபத்திலுமே கிடந்து, என்னால பாவத்தில் இருக்க என்னால் ஜெபிக்க முடியாது, நான் சாபத்தில் இருக்க என்னால வேத வாசிக்க முடியாது, நான் தான் இதுக்கு தகுதி இல்லை, பரிசுத்தம் உள்ளவன் அல்லலாம் யோசிச்சுட்டு இருக்காதப்பா. நீ எழுந்து போதும், நீ படுத்தது போதும், நீ எழுந்து கர்த்தருடைய பர்வதத்து மேல வந்து என்ன பண்ணு, நில் என்று தூதனானவர் சொல்லுகிறார். நீங்க நிக்கணும், உங்க பிரச்சனையில ஓடக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்? நிக்கணும். முழங்கால நிக்கணுமா? நில்லுங்க. உபவாசம் போட்டு நிக்கணுமா? நில்லுங்க. நீங்க நிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தானியேல் 10வது அதிகாரம். முதல் வசனத்தை வாசிக்கலாம். தானியேலுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. தானியேல் ஒரு தீர்க்கதரிசி, அவருக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. அவருக்கு தானியேலுக்கு இன்னொரு பேர் தான் என்ன? பெல் தெசாத்சாரா, பெல் சாத்சாரா, பெல் தெசாத்சாரா தான் தானியேல், ரைட். அவருக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. 3வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த தரிசனம் கிட்டத்தட்ட 3 வாரமா நிறைவேறுது. நிறைவேற வரைக்கும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவில்லை, நான் பரிமள தைலத்தை பூசிக்கொள்ளவில்லை. அவ்வளவு தூரம் அந்த தரிசனத்தின் நிலைப்பாடு போய்கிட்டு இருக்கு. நம்ம வாசிக்க வேண்டியது 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன், என்னோட இருந்த மனுஷரும் அந்த தரிசனத்தை காணவில்லை, அவர்கள் மிகவும் நடுங்கி ஓடி ஒளித்துக் கொண்டார்கள். எல்லாருக்கும் ஒரே விதமான பிரச்சனை வர்றதில்லை. இல்ல உலகத்தார் இருக்கலாம், நல்லா இருக்காங்க, யாருக்கு மட்டும்தான் பிரச்சனை. சொல்றாரு, என்னோட இருந்த மனுஷன் தரிசனத்தை என்ன செய்யல,
காணல. நான் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒளிந்து கொண்டார்கள். ரைட். 8வது வசனம். நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலனெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, திடனற்று போனேன். அநேக சமயங்கள்ல இந்த போராட்டத்துல நம்ம தனி ஒருவனா நிக்கிறோம். எலியா ஒரு ஆள் தான், ஆனா 409 தீர்க்கதரிசி. இங்க தானியேல் தனித்து விடப்பட்டு பாடி போறார். பிரச்சனைகள்ல சோர்ந்து போறாரு. இங்க இருந்து பிரச்சனை கிடையாது, தரிசனம் தான், ஆனாலும் சோர்ந்து போயிறார். அப்பொழுது என்ன நடக்கிறதுனா 11வது வசனம். ஒரு தூதனானவர் வந்து, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்துக்கு அனுப்பப்பட்டு வந்தேன். உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் கவனமாயிருந்து கால் ஊன்றி நெல், கால் ஊன்றி நெல் என்றான். இந்த வார்த்தை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோட எழுந்து நின்றேன். அந்த 10வது வசனத்துல பாருங்க, ஒருவன் கை என்னை தொட்டு என் முழங்கால்களும் என் உள்ள கைகளும் தரையை ஊன்றி இருக்க என்னை தூக்கி வைத்து. எந்த சூழ்நிலையெல்லாம் உங்களால எந்திக்க முடியல, படுக்க முடியல நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் ஒரு தூதன் அனுப்புறார். நீங்களா தான் எந்திக்கிறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா ஆண்டவர் தான் உங்களை என்ன செய்யறாருன்னா எழுப்பி தூக்கி உட்கார வச்சு முழங்கால்களை அப்படி தட்டி கொடுத்து, எந்திரிப்பா தோல்ல தட்டி கொடுத்து எழுப்பி விடுறாங்க. ஏன்னா நீ கால் ஊன்றி நிக்கணும். எதுக்கு எடுத்தாலும் விழுந்துடக்கூடாது. நீ நிக்க வேண்டியவன், நீ படுத்து கிடக்க வேண்டியவன் கிடையாது. அதே அதிகாரத்துல 17வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் என் ஆண்டவருடைய அணியை என் ஆண்டவருடைய பேசக்கூடுவது எப்படி? மொத்தத்துல இனி என்னுல பலனும் இல்ல, என்னுல மூச்சும் இல்லை. எனக்கு வயசாயிருச்சு, இல்ல நான் தோற்று போயிட்டேன், நான் பாவத்துல விழுந்துட்டேன், என்னால எதையுமே செய்ய முடியாது. எனக்கு பேச்சும் இல்ல, மூச்சும் இல்லை. என் போராட்டத்துல இதுக்கு மேல என்னால போராடுறதுக்கு எனக்கு பலன் இல்ல, பேச்சு இல்ல, மூச்சு இல்ல, எனக்கு யாரும் இல்ல, எனக்கு பேக்ரவுண்டும் இல்ல, எனக்கு சப்போர்ட் யாரும் இல்ல. நான் தனித்து விடப்பட்டேன், நான் தனி மனிதன், தனி மரம். 18வது வசனம். அப்பொழுது மனுஷரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு, அந்த வார்த்தை முக்கியம், திரும்ப என்னை தொட்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, எத்தனை தடவை விழுந்தாலும் உங்களை எழுப்பதுக்கு ஒருத்தருக்காரு. அல்லேலூயா. நீ எத்தனை தடவை ஆண்டவருக்கு பின்வாங்கி போனாலும் திரும்ப உன்னை தொடுவதற்கு ஒருத்தர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தடவை நான் பண்ணிட்டேன், அப்ப ஆண்டவர் மனுஷர், ஆனா நான் திரும்ப அப்படிதான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார்னு நினைக்காதீங்க. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களை ரட்சிப்பதற்கு, உங்களை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். திரும்ப அவர் என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி, பிரியமான புருஷனே பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் திடன்கொள் என்றான். இப்படி அவன் என்னோடு பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக. அல்லேலூயா. நம்மை திடப்படுத்துவதற்கு ஒரு தெய்வம் உண்டு. பிரச்சனைகளை யுத்தத்துல நீங்க நிற்கிறீங்கன்னா நீங்க பின்வாங்க கூடாது. நீ தரித்து நில், கால் ஊன்றி நில், பர்வதத்தின் மேல் வந்து நில், பேக் அடிக்காத, மறுபடியும் பழைய பாவத்துக்கு போகாத, பழைய பிரச்சனைகளுக்கு போகாத. நீ முன்னாடி வா. முன்னாடி எடுத்து வச்ச காலை என்ன செய்யக்கூடாது, பின்னாடி எடுத்து வைக்க கூடாது. அல்லேலூயா. அப்பதான் உங்களுக்கு யுத்தத்தில் ஜெயம். அல்லேலூயா. யுத்தத்தில் அற்புதம், யுத்தத்தில் விடுதலை. ஒருவேளை விழுந்து 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 எத்தனை தடவை விழுந்தாலும் உங்களை எழுப்புவதற்கு இயேசுவின் கரங்கள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. உங்களை நோக்கி நீட்டப்பட்டிருக்கிறது. என் மகனை எப்பவும் எழுப்ப ஆயத்தமா இருக்கிறேன். அல்லேலூயா. தாவீதுடைய ராஜாவானதுக்கு அப்புறம் அவருடைய ஏகப்பட்ட படைத்தலைவர்கள் இருந்தாங்க. அதுல முக்கியமா 3 தளபதிகள் உண்டு. ஒவ்வொருத்தரை கொடுத்து தாவீது அவங்களுக்கு கொடுத்து பெருமையா இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாரு. தாவீதுடைய இன்ட்ரோடக்ஷனே பயங்கரமா இருக்கும். தாவீது நிறைய பேருக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாரு. என்னுடைய படைத்தளபதி 1வது தளபதி இவர், இவர் என்ன பண்ணாருன்னா 2வது படைத்தளபதி இவர், இவர் என்ன பண்ணாருன்னா 3வது படைத்தளபதி இவர், இவர் என்ன பண்ணாருன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறாரு. அதுல ஒரு 3வது படைத்தளபதி பேர் என்ன? சம்மா. பேர் என்ன சொல்லுங்க? சம்மாவை குறித்து தாவீது சொல்லுகிறார். வாசிக்கலாம் நம்ம 2 சாமுவேல் 23வது அதிகாரம். 2 சாமுவேல் 23வது அதிகாரம். எல்லாரும் இருக்கீங்களா?
இருக்கிறவங்களாம் கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இருக்கிறீங்க நம்புறேன். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டீங்களா? 11, 12. இவனுக்கு மூன்றாவது, ஏற்கனவே முதல்ல இருந்த ஒரு 2 பேரை குறித்து கர்த்தர் தாவீது சொல்லிட்டார். சாரி, அவர் இப்போ மூணாவது ஆளை குறித்து சொல்றாரு. இவனுக்கு மூன்றாவது ஆகேயின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன். ஆகே இன் குமாரனாகிய சம்மா. நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது சம்மா. யாரு? சம்மா. தாவீதுடைய 3 மெயின் படைத்தளபதில மூணாவது யாருன்னா சம்மா. அவரை குறித்து சொல்றாரு. வாசிக்கலாமா? சிறு பயறு நிறைந்த வயலில் இருந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிற போது ஸ்டாப். ஒரு சின்ன பயறு, பருப்பு வயல், அது பருப்பு சொல்றாங்க, பயறு சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு வயல் இருக்கு. எப்போதுமே தாவீதுக்கும் பெலிஸ்தருக்கும் தான் சண்டை. என்னுடைய இந்த இன்னைய அதாவது யுத்தம் கர்த்தருடையனா பேசணும், ஆனா தாவீது என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. தாவீதை நீ பேசவே மாட்டேன். அல்லேலூயா. தாவீதுடைய மூணாவது படைத்தளபதி சம்மா. அந்த சம்மா பெலிஸ்தர்களுக்கும் தாவீதுக்கு எப்போதுமே சண்டை. சிறு பயிர் இந்த வயலில் இருந்த இடத்துல பெலிஸ்தர் வந்து ஏராளமா வந்து கூடி இன்னைக்கு இவங்க அடிச்சு காலி பண்ணிருவான்னு கூடுகிற போது சம்மா வந்துட்டு ரைட்டு, நம்ம ஏற்கனவே பெரிய படைத்தளபதி எல்லாரும் சேர்ந்து அவனை திரும்ப மறுபடியும் அடிப்போம், நம்ம தாவீதுடைய ஆள் தானே நினைச்சு பின்னாடி திரும்பி பார்க்காரு. ஒருத்தரையும் ஆனா எல்லாரும் பெலிஸ்தரை பார்த்து என்ன பண்ணிட்டாங்க? ஓடிட்டாங்க. அத்தனை பெலிஸ்தர் அங்க முன்னாடி நிக்கிறாங்க. 12வது வசனம். இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று, இவன் அந்த நிலத்தின் நடுவிலே எனக்கு தேவை நின்று. அத்தனை பேர் ஓடிட்டான். இவர் அப்படியே வந்து சேர போட்டு உட்கார்ந்து 2 கையை பின்னாடி டேனிக்கு தான் போய் நினைக்கிறேன். வந்து எவனா இருந்தாலும் வா, யார் மட்டும்தான் இருக்கா? இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன். நின்று என்ன பண்ணார்? அதை காப்பாற்றினார். எப்படி ஒரு மனுஷன் காப்பாற்றினார்? மனுஷனுக்கு மகிமை போயிடும். அது தொடர்ந்து தாவீதை வாசிங்க. அது தாவீது என்ன சொல்றாரு வாசிங்க. என்னது? அத்தனை பெலிஸ்தரையும் ஒரே ஆளா மடங்கடித்து போட்டான். அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். நம்ம உள்ள பெருமை பிடிச்சு தெரியுது. ஒண்ணு நடந்த உடனே யார் தான் காரணம்? நம்ம தான் காரணம் நினைப்போம். அவன் தரித்து நின்றான். 2 கையை கட்டிட்டு நடுரோட்ல வந்து நின்றாரு. அதாவது வயல்ல அத்தனை பேர் ஓடிட்டாங்க, இவர் மட்டும் வந்து நிக்காரு. ஜெய் யாருக்கு கிடைச்சது? சம்மாவின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைச்சது. அத்தனை பெலிஸ்தரையும் முறியடித்து போட்டார். கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். எலியாவை பார்த்தோம், மோசேவை பார்த்தோம், தானியேலை பார்த்தோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் மறந்துடக்கூடாது. கான்செப்டை மட்டும் பிடிச்சுக்கோங்க. எலியாவை பார்த்தோம், மோசேவை பார்த்தோம், தானியேலை பார்த்தோம். இப்ப 4வது யாரை பார்த்திருக்கோம்? சம்மாவை பார்த்திருக்கோம். ஓடாத, உன் பிரச்சனையில யுத்தத்துல நில்லு. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பிரச்சனையினால ஊரே மொத்தமா சேர்ந்து வந்து ஒருத்தர் அடிச்சு போடணும்னு நிக்குது. அவர் கூட இருந்த ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தயவு செய்து நாளைக்கு காலையில் ஊரை விட்டு என்ன பண்ணிடு, ஓடிடு. ஓடுனா அவன் உயிர் தப்பிக்கும். பிரச்சனையை விட்டு யுத்தத்தை விட்டு தெரிச்சு ஓடிடு, உன் உயிர் தப்பிச்சிருன்னு சொல்றாரு. ஆனா அது வரைக்கும் ஆண்டவர் வாழ்க்கையில இல்ல. ஆனா அன்னைக்கு நைட்டு ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில வந்ததுனால அவர் ஓடல. அல்லேலூயா. நின்னாரு. அல்லேலூயா. ஆண்டவர் மிகப்பெரிய ரட்சிப்பை அவருக்கு கொடுத்தாரு. அவர் அங்கிருந்து கோவில்பட்டி வந்து ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. அந்த ஊழியத்தின் பேர் தான் லீபனோன் இயேசுவே தேவன் சபை திருச்சபை. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரச்சனை, போராட்டம், யுத்தத்துல ஓடாதீங்க, நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. முடங்கால நில்லுங்க, உபவாசத்துல நில்லுங்க, ஆலயத்துல வந்து நில்லுங்க, வேத வாசிப்புல நில்லுங்க, அவர் பாதத்துல நில்லுங்க, அவர் சமூகத்துல நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை தருவார். அல்லேலூயா. இது முதலாவது காரியம். இரண்டாவது காரியம் யாத்திராகமம் 14:14 இரண்டாவது பகுதி. முதலிலே வாசிங்க. யாத்திராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சொல்லுங்க.
போது ரொம்ப முக்கியம். அதை எல்லாரும் கவனிங்க. சும்மா இருப்பீர்கள். அக்கா கவனிக்கமா. ஏன் ஜெசி அக்கா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க என்ன பண்ணணும்? ரெண்டாவது சும்மா இருக்கணும். சரி, அதோடைய இங்கிலீஷ் வெர்ஷன் சும்மா இருக்கிறவனே படுத்து தூங்குறது இல்ல. நான் இதை வாசிக்கிறேன். The Lord shall fight for you. எல்லாரும் இங்கிலீஷ் கத்துக்கலாமா? The Lord shall fight for you. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். And you shall Lord fight for you. You na யாரு? நம்ம நீ. You shall hold your peace. Peace na என்ன? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. Peace na என்ன? சமாதானம் உண்டாகும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட சம்பவம் என்னன்னா, செங்கடல் முன்னாடி என்ன செய்யுது? நிக்குது. மோசே வந்து நின்றுட்டு இருக்காரு. அத்தனை ஜனங்களும் மோசேவை நெருக்கி, ஏய் நான் அங்க இருந்தாவது பழைய சோறு ஊருகாவது திருட்டு எங்க எப்படி இருந்திருப்பேன், நல்லா இருந்திருப்பேன். நான் அங்க இருந்தாவது அவங்களுக்கு அடிமையா இருந்தாவது நல்லா இருந்திருப்பேன். ஆனா இங்க வந்து என்ன செஞ்சுக்கிட்டேன்? இப்படி எங்களை மொத்தமா கொல்றதுக்குனே வந்து என்ன பண்ணிருக்கீங்க? கூட்டு வந்துருக்கீங்களே, நீங்க நல்லா இருப்பியா சாமின்னு மண்ணெல்லாம் தூக்கி செய்யறாங்க. தன் வாயின் வார்த்தையால முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, ஏய் குவைட். சொல்லுங்க. ரெண்டாவது விஷயம் குவைட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் ஸ்டில், நில். ஸ்டாண்ட், நில். ரெண்டாவது விஷயம் பி குவைட். சொல்லுங்க. ஸ்கூல் எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க? ஏய் பி குவைட், கீப் சைலன்ஸ் அப்படின்னு டீச்சர் சைலன்ஸ் சத்தமா தான் சொல்லுவாங்க. ஏன்னா பேசிட்டே இருப்பாங்கல்ல. ஆண்டவர் தான் உங்களுக்கு சொல்றாரு. ஆண்டோட பிள்ளைகளுக்கு தான் சொல்றாரு, யுத்தத்துல ஜெயம் வேணுமா? முதல்ல அந்த பிரச்சனையை விட்டு ஓடாத, முழங்கால நில்லு. அந்த பிரச்சனைகள் நில்லு. ஊரை விட்டு ஓட வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். வாங்க கூட கர்த்தர் இருக்கிறார், நீ நில். ரெண்டாவது குவைட். சொல்லுங்க. ஆண்டவர் அனைத்து சிருஷ்டிப்பையும் தன்னுடைய வார்த்தையினாலே படைத்தார். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாள ஆதாம மண்ணிலிருந்து எடுத்து என்ன செஞ்சாரு? ஜீவ சுவாசத்தை ஊதி படைத்தார். மண் யாரால உண்டானது? ஆண்டவருடைய வார்த்தையால் உள்ளது. மொத்தமா நம்ம சொல்ல முடியும், ஆண்டவர் முழு உலகத்தையே தன்னுடைய வார்த்தையால படைத்தார். ஹல்லேலூயா. அவனுக்கு படைத்து ஏதேன் தோட்டத்தை கொடுத்து ஆசீர்வதித்து எல்லாம் உனக்குதாயா. ஒன்னே ஒண்ணு மட்டும் என்ன செய்யாத, ஒரே ஒரு பழம் வச்சிருக்கேன், ஒரே ஒரு மரம் வச்சிருக்கேன், அதை மட்டும் என்ன பண்ணாத, சாப்பிடாத. அது உனக்கு நல்லது இல்லை. சாப்பிட்டா நீ என்ன பண்ணிடுவ? என்ன பண்ணிடுவ? நீ அந்த பழத்தை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய், செத்துருவப்பா. ஆனா புஷ் அன்னைக்கெல்லாம் என்ன செய்யல? அதான் அது வேற கதை. சாகவே இல்லைன்னா அங்க சாவு என்பது பிரிவு. ஆண்டவருக்கும் அவனுக்கும் இடையில உள்ள உறவு பிரிக்கப்பட்டது. ரைட், இதெல்லாம் தெரிஞ்ச கதை. ஆண்டவர் வந்து ஆதாம் என்ன சொல்லிட்டாரு? உனக்கு தோட்டத்தை கொடுத்துக்கிறேன், உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன். யாரும் சும்மா இருக்கக்கூடாது. இந்த சும்மா இருக்கிறது தமிழ்ல சொன்ன உடனே நம்ம எப்போதுமே சும்மா இருக்கணும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. உன் பீஸ், உன் சமாதானத்தை நீ காத்துக்கொள்ளணும். சமாதானத்தை எப்படி காத்துக்கொள்ள முடியும்னு பேசிட்டு இருக்கோம். ரைட். நீ வந்து அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ரைட். எப்படி அந்த தோட்டத்தை பண்படுத்தணும்னா மண்வெட்டி வேணும், கடப்பாறை வேணும். வேணுமா வேண்டாமா? தண்ணி அந்த ஓடைக்கு கரெக்டா போகணும். எப்படி? அதெல்லாம் படைக்கவே இல்லையா ஆண்டவர்? கேள்வி உங்களுக்கு புரியுதா? படைத்துட்டு ஏதேன் தோட்டத்தை கையில கொடுத்துட்டு ஆதாமத்தை கொடுத்துட்டு நீ தான் அந்த தோட்டத்தை பராமரிக்கணும், அதை பண்படுத்தணும். பண்படுத்தணும்னா செடி அங்கே கலர் இருக்கா புடுங்கணும், மண்வெட்டி வச்சு கொத்தி விடணும், ஏதாவது வேணும், எக்யூப்மெண்ட்ஸ் வேணும். அதெல்லாம் இல்லை. அப்ப எப்படி பண்ணாரு? இதே கேள்விய நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டு கூட்டத்தில் சந்திராக்கா தங்கராஜன் வீட்டு கூட்டத்தில் கேட்டிருக்கேன். அப்ப ஆன்சரையும் நான் சொன்னேன். அன்னைக்கு தாவீது 5 கல்லை குறித்து பேசுனேன். ரைட். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஆண்டவர் தன் சாயலாக யாரை படைத்தார்? ஆதாமை படைத்தார். தன்னை போலவே ஒரு சின்ன கடவுளாக தான் யாரை படைச்சார்? ஆதாம் வந்து ஏய் இந்த செடி வந்து இங்க இருந்து அங்க போய் குடிக்க முழுக்க நில்லு அப்படின்னு சொன்னா என்ன செய்யும்?
ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்பதை போல பாவம் செய்வதற்கு முன்பதான முந்தின ஆதாமுக்கும் தன்னுடைய வார்த்தைக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. அதை ஆண்டவனுக்கு கொடுத்திருந்தார். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப சாத்தான் பார்த்துட்டான் இவனை கெடுக்கணும். யார? ஆதாமை கெடுத்து முழு உலகத்தை நாசமாக்கணும்னு சொல்லி பாம்பு அனுப்புறான், சர்ப்பத்தை அனுப்புறான். நீ நல்லா யோசிச்சு நல்லா கவனிங்க. பாம்பு ஒருத்தரை கெடுக்கணும், ஒருத்தரை கொண்டு போடணும்னா என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? போடு ஒரே போடு போட்டா போது என்ன செஞ்சிடும்? வாயில நுர. ஷாம்பு போட்டா தலையில நுர வரும், பாம்பு போட்டா வாயில நுர வரும். அப்படித்தானே போட்டு கொண்டிருக்கணும். ஆனா என்ன செய்யலையே? அப்படி கொள்ளலையே. என்ன செய்ய ஆரம்பிக்குது? பேச ஆரம்பிக்குது. பேசணும். ஐயா ராசா, ஆண்டவர் உனக்கு ஒரு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, அது எதுக்கு தெரியுமா? கேள்வியில ஆரம்பிக்கணும். எது ஆரம்பிக்கணும்? உங்கள் டூத் பேஸ்ட் உப்பு இருக்கிறதா? கொஸ்டின்ல தான் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு பல்வலி இருக்கிறதா? இதான் கொஸ்டின். இதுதான் இன்னைக்கு விளம்பரத்துல வருது, கார்ப்பரேட் நிறுவனங்கள் விளம்பரத்துல. ஏன்னா அது வரைக்கும் உங்களுக்கு இருக்காது. ஓ இருக்கோ அப்படின்னு என்ன வரும்? விசுவாச குறைவின்மை வரும். அதை அவன் ஏற்படுத்தணும். அதனால தான் பேச ஆரம்பிக்கிறான். ஏவாளத்தை பேசி செஞ்சு பாவத்துல விழ வைக்கிறான். ஆண்டவர் ஒரு பிசாசு சொல்றான், நீ அந்த பழத்தை சாப்பிட்டா நீ யார மாதிரி மாறிடுற? தேவர்கள்னு தமிழ் பைபிள்ல போட்டு கடவுளை போல நீ மாறிடுவ. அதை ஆண்டவர் செய்யக்கூடாது, தடுக்கணும். உன்னை சிறுமையா அடிமையா வச்சுக்கணும்னு சொல்லி அவன் சாப்பிடக்கூடாது இருக்கிறாங்க எண்ணத்துல என்ன செய்யறான்? ஓப்பனா சொல்லாம மறைமுகமா சொல்றான். அறிவு இருந்தா என்ன செய்யணும்னா, உன் வார்த்தை சொன்னா நடக்குது. நீ அந்த செடியை பண்படுத்துறதுக்கு மண்வெட்டி உனக்கு தேவை, உன் வார்த்தையே போதும். அப்படி என்ன சொல்லிருக்கணும்? நான் ஆல்ரெடியே யார் தான்? நான் தேவன் தான்டா அப்படி என்ன செஞ்சிருக்கணும். ஆனா அந்த அறிவு அவங்களுக்கு, நான் யாருங்கிற அறிவு யாருக்கு இல்ல? ஏவாளுக்கு இல்ல, ஆதாமுக்கு இல்ல. நான் யாரு, யாருடைய பிள்ளை, நான் எங்க இருக்கணும், நான் எப்படி இருக்கணுங்கிற அறிவு அவங்களுக்கு இல்ல. நமக்கு இல்லாம இருக்கக்கூடாது. மத்தேயு 4 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. வந்து நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி என்ன செய்யணும்? சொல்லணும். நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு வர்ற அத்தனையின் கருப்பொருள் என்னன்னா, உங்க யுத்தத்துல சக்சஸ் வராம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உங்க வாயின் வார்த்தைகள். ஆண்டோட பிள்ளையோட அத்தனை வார்த்தைகளுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு, ஒரு வல்லமை உண்டு. அது புரியாம நீங்க இருக்காதீங்க. நீங்க சொல்ற சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, கோபத்துல சொல்றதோ, கெட்ட வார்த்தையோ, இல்ல அவமதிப்போ, நிந்தனையோ, ஏதோ ஒண்ணு அடுத்தவங்க பரிசுறு பேசுறதோ, புறணியோ, ஒருத்தங்களை தரக்குறைவா பேசுறதோ, ஒருத்தங்களை ரொம்ப கூட்டி ஆண்டவருக்கு மேல பேசுறதோ, எதுவா வேணாலும் இருக்கலாம். அது கர்த்தருக்கு முன்பதாக பாவமாகிடும். அவன் வார்த்தையினாலதான் முழு உலகத்தை பிடித்தான். அல்லேலூயா. அதனால உங்க வார்த்தையில கவலை வேணும். என்ன பேசுறதை யோசிச்சு பேசணும். யார்கிட்ட பேசுறதை யோசிச்சு பேசணும். ஈஸியா டக்கு 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 கோபப்படக்கூடாது. பேசுறதுக்கு பொறுமையா இருக்கணும். நான் சொல்லல, யார் சொல்றா? அப்போஸ்தலன் பவுல் தான் சொல்றாரு. யாக்கோபு சொல்றாரா? ரைட். கேட்கிறதுக்கு தீவிரமா இருக்கணும். பேசுறதுக்கு பொறுமையா இருக்கணும். கோபிக்கிறதுக்கு தாமதமா இருக்கணும். டக்கு 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 டக்குன்னு எதுக்கு எடுத்தாலும் உங்க வாய என்ன செய்யக்கூடாது? ஓபன் பண்ண கூடாது. என்ன பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசு. யோசிக்காம பேசிதான் முழு உலகத்தை ஆதாரம் எடுத்து வச்சுட்டாங்க. நம்மளும் அவங்க சந்ததியா மாறினோம். ஆண்டவர் இயேசு வந்ததுனால தப்பிச்சோம். வரலைன்னா ரெண்டாவது விஷயம், அந்த மோசே மக்கள் எல்லாம் தூசிட்டு இருக்காங்க. நாங்க அங்க இருந்தா நல்லா இருந்திருப்போம், இங்க இருந்தா இப்படி இருந்திருப்போம், அங்க இருந்தா இப்படி இருப்போம், இங்க இருந்தா இப்படி இருப்போம், நான் அவரை கல்யாணம் முடிச்சிருந்தா அப்படி இருந்திருப்பேன், நான் இவரை கல்யாணம் முடிச்சிருந்தா இப்படி இருக்கேன். இதெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது? இந்த மாதிரி எதையும் பேசக்கூடாது. இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்ததுனால நான் இப்படி இருக்கேன், நான் அந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தா, கலைஞர் வீட்டுல பிறந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன். அப்படி நானே சின்ன வயசுல இருந்திருக்கேன். இப்படி நடக்காதது, நடந்து முடிந்தது இல்ல. ஒரு பிரச்சனை இல்ல, நீ செத்து போ, எதுக்கு உயிரோட இருக்க?
இதெல்லாம் சாபமான வார்த்தை. கோபிக்கிறது, கோபத்துல என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் தெரியாம யோசிச்சு பேசுங்க. அதைத்தான் கர்த்தர் உங்ககிட்ட விரும்புறாரு, அதைத்தான் சொல்றாரு. நீங்க எப்படி இருப்பீங்க? சும்மா இருப்பீங்க. நான் ஹோல்ட் யுவர் பீஸ். உன் சமாதானத்தை கெடுக்கிற மாதிரி வார்த்தைகளை நீ விடாத. வார்த்தை உன் வாயில இருந்து வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க. எந்த வார்த்தை மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்குமோ அதான் வேதம் சொல்றது. புதிய ஏற்பாட்டு மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள நல்ல வார்த்தைகளை என்ன செய்யுங்க? பேசுங்க. அதனால யாரும் இடர்வடைய கூடாத வார்த்தைகளை பேசுங்க. கெட்ட வார்த்தைகள் ஒன்று உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். உங்க வார்த்தையினாலதாங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்ல. ஒருவேளை சமாளிச்சு ஓட்டி வாழ்க்கையை ஓட்டிடலாம், சக்சஸ் இருக்காது, உயர்வு இருக்காது. சக்சஸ் வேணுமா, உயர்வு வேணுமா, யுத்தத்துல ஜெயம் வேணுமா, நீங்க போராட்டத்துல ஜெயம் வேணுமா, ஏசப்பா என்ன பண்ணாரோ அதை மட்டும் பண்ணுங்க. என்ன பண்ணாரு? ஏசாயா 53வது அதிகாரம், ஏசாயா 53வது அதிகாரம் 7வது வசனம். இது கர்த்தருடைய சிலுவை பாடை குறித்த அதிகாரம். உங்க பாவங்களை கவனிக்க ஒரு நிமிஷம். எலியா ஒரு ஆளு 450 பேர், சம்மா ஒரு ஆளு, பெலிஸ்தீர்கள் படம் முழுவதும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். கிதியோன் தாவீது நான் எடுத்துருவேன், ஆனா ஏற்கனவே செஞ்சிட்டாங்க, எடுத்துட்டாங்க, எடுக்கக்கூடாது. ஒரு ஆளு ஆனா நிறைய பேர், 1000 பேர், 10,000 பேர், லட்சம் பேர் இருக்கலாம். இப்போ ஒருத்தர் ஒரே ஆள் முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி ஒரே ஆள் அனைத்து பாவங்களையும் சிலுவையிலே தன் மீது சுமந்து கொண்டு பாடுகளை அனுபவித்துக் கொண்டு, இப்ப வாசிங்க, அவர் நொறுக்கப்பட்டும் அவர் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் அவர் வாயை அவர் திறக்கவில்லை. அல்லேலூயா. ஏங்க அவர் பேசினா என்ன நடக்கும் தெரியுமா? அவர் வார்த்தை எவ்வளவு காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும், ஈனம் பண்ணும், பயங்கரமானது. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. அவர் நினைச்சா இதனால பண்ண முடியும். ஆனா அதுக்காக அவர் வரல. நம்ம எப்படி இருக்கணும், எப்படி சிலுவையில ஜெயத்தை அவன் எப்படியாவது ஆண்டவர் பேச வச்சு பிரச்சனைகளை சிக்க வச்சு அவர் சிலுவைக்கு போக விடாம தடுக்கலாம்னா பிசாசு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆனா எல்லாத்தையும் ஜெயம் கொண்டு ஜெயம் கொண்டு ஜெயம் கொண்டு ஜெயம் கொண்டு சிலுவையிலே வரைக்கு சிலுவை வரை அவர் வாயை திறக்கவில்லை. தொடர்ந்து வாசிங்க. அடிக்கப்படும்படி வாயை திறவாமல் இருந்தார். உங்களை குறித்து தப்பு தப்பாதான் என்ன செய்வாங்க சொல்லுங்க, பேசுவாங்க. ஆனா வாய் என்ன செய்யக்கூடாது? திறக்கக்கூடாது. உண்மையோ பொய்யோ ஆண்டவரே அப்படி இருந்தாருன்னா நம்ம அதை கொஞ்சமாவது என்ன செய்யணும், இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம எப்படி நினைப்போம்னா ஆண்டவர் இருப்பாரு, ஆனா நம்ம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாதுன்னு நினைக்க கூடாது. வாயை திறக்கக்கூடாது. ஆண்டவர் இயேசு வாயை திறக்கல. வாயை திறக்காம அவர் ஜெயம் கொண்டார் சிலுவையில. ஆனால் அவர் வாயை திறந்தா சிலுவை வரைக்கும் வாயை திறக்கல. சிலுவையில வாயை திறக்கிறாங்க. 7 வார்த்தை சொல்றாரு. 7 வார்த்தையும் அவரை குறித்து எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை மட்டும்தான் அவர் பேசுறாரு. நீங்க வாயை திறக்க கூடாது. உங்க பிரச்சனையில அதை மீறி நீங்க வாயை திறந்தா உங்க வாயில இருந்து இந்த வேத வார்த்தை தவிர வேற எந்த வார்த்தையும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஆண்டவர் பேச 7 பொன்னானம். நம்ம இது எப்ப பேச வேண்டியதுன்னு சொல்லிடுவாங்க, ஃப்ரைடே பேச தருவாங்க. ரைட். அந்த 7 வார்த்தைகளும் அவர் நான் சொந்தத்திலிருந்து பேசல. தான் மேல அவ்வளவு பாவம் இருக்கு, என் பிரச்சனைகளை குறித்து அவர் பேசல. என் மேல அவ்வளவு பாவம், முழு உலகத்தின் பாவத்தை சுமந்துட்டீங்களே, என்னால தாங்க முடியல, என்னால இறக்கி வச்சிருங்க. என் வியாதி, அனைத்து மக்களும் வியாதியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், ரோகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நீங்க சுமந்து கொண்டு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கர்த்தர் தம் மீது, தன் சரீரத்தின் மீது காயங்களாக, தழும்புகளாக, அடிகளாக, இரத்தத்தின் ஒவ்வொரு சொட்டு துளிகளாக அவர் ஏற்றுக் கொண்டிருக்கிற சமயத்திலையும் அவர் வாயை செய்யல, திறக்கல. அதை மீறி அவர் வாயை திறந்தா அவர் வேத வார்த்தைகளை மட்டும்தான் என்ன செய்யற, பேசுற. நீங்களும்
உங்க வீட்டுல ஜெயம் வரணுமா? உங்க யுத்தத்துல போராடி ஜெயம் வரணுமா? முதல்ல அந்த பிரச்சனைகளை விட்டு வெளியில வராதீங்க. அந்த பிரச்சனையே நின்னு தரிந்து ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது, வாயின் வார்த்தைகள்ல கவனமா இருங்க. எதிர்த்து பேசாதீங்க, கோபப்பட்டு பேசாதீங்க, தூசணமா பேசாதீங்க, நிந்திக்காதீங்க, அவமதிக்காதீங்க. அது அத்தனையும் கர்த்தர் கணக்கில் வைப்பா. அல்லேலூயா. நீங்க பேசுற எல்லாத்தையும் திரும்ப எடுக்க முடியும், பேசின வார்த்தைகள் என்ன செய்ய முடியாது, திரும்ப எடுக்க முடியாது. பேசுனதுதான். இன்னைக்கு வந்துட்டு நான் பேசுறதெல்லாம் மன்னிச்சிருங்க, எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. நான் பேசின வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினாலே இதாகப்படும். பேசின வார்த்தைகள் எப்படி என்ன ஆகும்? வியாதி சுகமாகும், எல்லாம் சுகமாகும். பேசுற வார்த்தையெல்லாம் திரும்ப என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அதனால பார்த்து பேசுங்க. அல்லேலூயா. கடைசி 2 வசனத்தை வாசித்து நிறைவு செய்ய போறோம். ஆண்கள் ஒரு வசனம் வாசிக்கணும், பெண்கள் ஒரு வசனம் வாசிக்கணும். வாசிக்கிறப்ப சத்தமா மாசா வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்? எப்படி வாசிக்கணும்? சத்தமா சொல்லுங்க. வாசிக்கிறப்ப மாசா வாசிக்கணும். ரைட். எல்லாம் முடிச்சிட்டோம். இன்னைக்கு என்ன கத்துக்கொண்டோம் அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஜெயம். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் நம்முடையது. அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்றதுக்கு 2 விஷயம் தடையா இருக்கு. ஒண்ணு, அந்த பிரச்சனைகள் தரித்து நின்று கால் ஒன்று நிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறார். ரெண்டாவது, வாயின் வார்த்தைகள்ல கவனம் வேணும். இப்படி இருந்தா கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக ஜெயத்தை தருவார். இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்ல வேண்டியதை இப்ப நம்ம சொல்ல போறோம். ஜெயத்தை குறித்து, யுத்தத்தை குறித்து நம்ம என்ன பேசணுமோ, என்ன அறிக்கையிடணுமோ அதை சொல்ல போறோம். முதலாவது, பெண்கள் உபாகம புஸ்தகம் 20வது அதிகாரம். பெண்களை யாராவது ஒருத்தர். உபாகமம் 20 3 முக்கியமான வசனம் 4 தான். 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சத்தமா மாசா வாசிக்கணும். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும், யுத்தம் பண்றது மட்டும் இல்ல, உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் இப்ப எல்லாரும் எடுத்துட்டீங்களா? உபாகமம் 20:4 இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். ஆகையால் 3வது வசனத்தின் நடுப்பகுதி, உங்கள் இருதயம் துவள வேண்டாம், நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். ஏன்னா மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு என்ன கிடையாது, போராட்டம் கிடையாது. கண்ணு முன்னாடி பார்க்கிற குடும்பத்தோடு, பிரச்சனையோட, பாஸ்டரோட, எல்லாரோட வேலை பார்க்கிற இடத்துல அவங்க கூட தான் உனக்கு பிரச்சனை இல்ல. வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட தான் உனக்கு பிரச்சனை. அதனால யாரை பார்த்து பயப்படாத, கலங்காத, தத்தளிக்காத. உன் கூட யுத்தம் பண்றதுக்கும் உனக்கு ரட்சிப்பை கட்டளையிடுறதுக்கும் உன் கூட இருக்கிறவர் யாருன்னா தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆண்கள் மாசா வாசிக்க வேண்டிய விஷயம். சங்கீதம் 20வது அதிகாரம். சங்கீத புஸ்தகம் 20வது அதிகாரம் 7வது வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் யுத்தத்துல ஏன் அவ்வளவு ரதம் இருக்கு, ஏன் இவ்வளவு குதிரை இருக்குன்னு மேன்மை பாராட்டுறாங்க. இவ்வளவு நேரம் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லுங்கள். அடுத்த வசனம். அவர்கள் முறிந்திருக்கிறார்கள்.